இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா எப்படி வாங்குவது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா, அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்திற்கு நீங்கள் பட்டா வாங்கினா குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் அந்த இடத்துல வசித்து வந்திருக்கணும். ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா, சில வருடத்திற்கு முன்பு 5 ஆண்டுகள் நீங்கள் அந்த இடத்துல வசித்து வந்தாலே போதும், அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வாங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 5 வருடம் அந்த இடத்துல தான் வசித்து வந்தீங்கன்றதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். அதற்கு வீட்டு வரி ரசீது, மின் கட்டண ரசீது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பட்டா வாங்கிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு நிலத்திற்கு நீங்கள் பட்டா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷனல் லேண்ட், நான் அப்ஜெக்ஷனல் லேண்டுன்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷனல் லேண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அப்ஜெக்ஷனல் லேண்ட்னா ஆட்சேபனைக்கு உட்பட்ட இடம். இதில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள்னால் ஓடைகள், குளம், நீரோடும் பாதைகள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் வரும். நெக்ஸ்ட்டு சாலைகள், மேய்ச்சல் நிலம், மலைப்பகுதிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்சேபனைக்கு உட்பட்ட நிலம். இதற்கெல்லாம் பட்டா வாங்குவது மிகவும் கடினம். ஆனால் நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ஜெக்ஷனல் லேண்ட், அதாவது ஆட்சேபனை இல்லாத நிலம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலத்திற்கு பக்கத்தில் இருக்கும், அல்லது இந்த ஏரி, குளம், சாலைகள் இதெல்லாம் இல்லாத இடம் பார்த்திங்கன்னா நான் அப்ஜெக்ஷனல் லேண்ட்னு சொல்லுவாங்க. இதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக பட்டா வாங்கிக்க முடியும். நீங்கள் அப்ஜெக்ஷனல் லேண்டில் இருந்தாலும் சரி, நான் அப்ஜெக்ஷனல் லேண்டில் இருந்தாலும் சரி, பட்டா வாங்குவதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஆனால் அப்ஜெக்ஷனல் லேண்ட் பொறுத்தளவுக்கு பட்டா தருவது மிகவும் கடினம். நான் அப்ஜெக்ஷனல் லேண்டுக்கு பட்டா ஈஸியாக வாங்கிக்க முடியும். நீங்கள் இதற்கு டைரெக்டாக தான் போயிட்டு மனு அளிக்கிற மாதிரி இருக்கும். மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பட்டா வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளது. இதற்கு எப்படி மனு எழுதுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனுப்புனர் வரும். அனுப்புனரில் உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெறுநரில் வட்டாட்சியர்கிட்ட சப்மிட் பண்ணுறீங்கன்னா வட்டாட்சியர் என்ட்ரு பண்ணிக்கங்க, அல்லது மாவட்ட ஆட்சியர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள், வட்டாட்சியர் அலுவலகம், அந்த அலுவலகம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருடைய பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருள் எழுதணும். பொருளில் பார்த்திங்கன்னா இலவச பட்டா வேண்டி மனு அளித்தன்னு எழுதிட்டு ஐயான்னு என்ட்ரு பண்ணிவிட்டு அதற்கு கீழே பார்த்திங்கன்னா நான் கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் எத்தனை வருடம் வசித்து வரீங்களோ அந்த ஆண்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். மேற்படி நீங்கள் இருக்க நிலத்துடைய புலையன் உங்களுக்கு தெரியலனா உங்களுடைய ஊரில் இருக்க விஏஓ கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. கூரை வீடுனா கூரை வீடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா ஓட்டு வீடு கட்டிவில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் எனக்கு வீட்டு மனை பட்டா வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்படிக்குன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதற்கு கீழே உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறதால இணைப்புகள் போட்டு ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் இந்த மனு கூட அட்டாச் பண்ணிவிட்டு வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த சர்வே நம்பரில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைனா உங்களுக்கான பட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் பட்டா பெறுவதற்கு மனு அளிப்பதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.